தான் ஆண்டவர் சொல்றார் பாரமான யாவற்றையும். பவுல் என்ன சொல்றாரு? பாரம். எதுக்கு பாரம் வரும்? கவலை, கஷ்டம், என்னது வியாதி வந்தா பாரம் வந்துடும், பினான்சியல் நீடு இருந்தா பாரம் வந்துடும். என்னக்கெல்லாம் பாரமா இருக்குமோ அப்புறம் சொல்றாரு பாவமான யாவற்றையும். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? பாரம். பாரம் எதுக்கெல்லாம் வரும்? பிரச்சனை, கவலை, கண்ணீர், வியாதி, இப்படி பாரமா இருக்குமா. அடுத்து என்ன வரும்? பாவம் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவரே எடுத்து போடுங்க, இயேசுவே பாரத்தை எடுத்து போடுங்க. யார் உதறி தள்ளணும்? பாரங்கள் உங்களோடு இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை பேசுது, எப்பா நீ உதறி தள்ளுப்பானா நான் கிரியை செய்யாமல் தேவன் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் ஒரு அடி எடுத்து வைக்காம ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க. 10 அடிகள் எடுத்து வைக்க முடியாது. நான் ஒரு அடி எடுக்கும் போது ஆண்டவர் பல அடிகள் எடுத்து வைத்து நமக்கு வெற்றியை கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்ப பாரத்தை என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஒரு என்ன வேணும்? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இந்த பாரம் என்னது? எனக்கு சுஜிப்பி அற்பமானதுன்னு சொல்லிட்டு பாரத்தை என்ன செய்யணும்? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் பெரியவர்ங்கிற விசுவாசத்தோடு செயல்படும் போது பாரம் பாரமா இருக்காது. எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு யாரை நோக்கி வரணுமா? விசுவாசத்தை முந்தி துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு. அப்ப நம்முடைய டார்கெட் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அட வாயை திறந்து சொல்லுங்க, என் டார்கெட் இயேசு. சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க, என் டார்கெட் இயேசு. ஆடுகள் இருக்குது, ஆடுகளுக்கு டார்கெட் என்ன? புல்லா. சத்தமா சொல்லுங்க. ஆடுக்கு டார்கெட், ஆடுக்கு கோல் என்னது? புல்லா, தண்ணியா? ஆடுக்கு டார்கெட் என்னன்னு சொன்னா, ஆடுக்கோ மாடுக்கோ நிறைய நேரம் அந்த மெய்ப்பனை தான் பின்பற்றி போகும். மெய்ப்பன் எங்க விடுறாரோ அங்கதான் போய் சாப்பிடும். அப்ப மெய்ப்பனை பின்பற்றி போகிற ஆடுகள் குறைவுள்ளதாக இருக்குமா? மெய்ப்பனை பின்பற்றுகிற போகிற ஆடுகள் தண்ணீருக்கு குறைவு இருக்குமா? நோ. அந்த ஆட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு முன்னாடி போற மெய்ப்பன் யாரு? நல்ல மெய்ப்பன். அவர் நிச்சயமா எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எனக்கு தண்ணி கொடுப்பார். ரோட்டு வழியா நடந்து போகுது. நான் லாஸ்ட் டைம் இப்போ ஒரு கிராமத்துக்கு, போடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய மாடுகள்லாம் வரிசையா போகுது. இந்த பக்கம் புல் இருக்கு, இந்த பக்கமும் புல் இருக்கு. ஆனா யாரை பின்பற்றி போயிட்டு இருக்குது? முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டே இருக்கான். அவங்க கேஷுவலா பின்னாடி யாரு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, பைக்ல போறோம் நான் எனது மனைவியும் போனா நாங்க தான் ஒதுங்கி போறோம். அந்த மாடுகளை யாரை பின்பற்றி போயிட்டு இருக்குது? மேய்ப்பனை பின்பற்றி போகுது. லெஃப்ட்ல கட் பண்றாரு, அந்த மாடுகளை என்ன செய்யுது? கட் பண்ணி போனார். அந்த மாடு சுத்தி என்ன இருந்துச்சு? புல் இருந்துச்சு. ஏன்னா அது மலை ரோடு. சாப்பாடு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. ஆனா அது கான்சன்ட்ரேஷன் எங்க போகல? அதுக்குள்ள போகல. யாரை பின்பற்றணும்னு நினைச்சிச்சு? மெய்ப்பனை பின்பற்றி போச்சு. அது மாதிரிதான் என் வாழ்க்கையில நான் யாரை போக்கஸ் பண்ணணும்? இயேசுவை போக்கஸ் பண்ணணும். லெஃப்ட் ரைட்ல நிறைய என்ன வரும்? ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனா என்னுடைய டார்கெட் இயேசுவாக இருக்கும்போது பிரச்சனைகளாக இருக்காது, அதற்கு பதிலாக ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா.